எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திர குருசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இடதுசாரிகள் ஒரு காலத்துல அதிமுகவோடு கூட்டணி இருந்தாங்க. ஏன் இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்தா என்னன்னு RS பாரதி சொல்றாரு. மத்தவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கலாம். அவர் சொல்றதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மீண்டும் அதுக்கான நகர்வுகள் இருக்கா? RS பாரதி கேட்கறது நியாயம்தான். விஜய் வெற்றி பெற்றுட்டாரு, நம்பர் 1 ஆயிட்டாரு விஜய். முழு மெஜாரிட்டி வரல. ஸ்டாலின், கலைஞர் இவங்களை மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. 4 கட்சி கூட்டணி ஆட்சி தான் நடத்துறாரு. ஆனா நம்பர் 1 தலைவரா விஜய் இருக்கிறாரு. 35 விழுக்காடு வாக்கு. கூட்டணி ஆட்சி தான் நடத்துறாரு. ஸ்டாலின் மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. கலைஞர் மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. ஜெயலலிதா மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தனியாட்சி நடத்த முடியல. ஏன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி கூட தனியாட்சி நடத்த முடியல. எடப்பாடி பழனிசாமி கூட தனியாட்சி நடத்த முடியல. ஆனா 4 கட்சி கூட்டணி ஆட்சி நடத்தினாலும் தாவேகா நம்பர் 1 போல்ஸ் எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு வாக்கெடுத்து இடத்துக்கு வந்துட்டார். அவரால் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டுட்டார். ஒரு அப்ராக்சிமேட்லி 25 விழுக்காடு வாக்கு ஸ்டாலினுக்கு இருக்கும். எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டுட்டார். எடப்பாடிக்கு இப்ப 20 கீழே தான், பிலோ 20 தான். 21 வந்தாரு, இப்ப 20 கீழே தான் இருக்கும். நான் சிவி சண்முகத்தெல்லாம் மதிக்கிறேன், இவரு எஸ்சி சுப்பியாவெல்லாம் மதிக்கிறேன். லோக்கல் லீடர்ஸ் அவங்க. சிவி சண்முகம் லோக்கல் ஏரியா வைஸே பெரிய டிஸ்ட்ரிக்ட் வைஸே லீடர். அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜயால ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டுட்டார் 25, எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டுட்டார் 20க்கு கீழே போயிட்டார். அப்போ ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்தாதான விஜயை தோற்கடிக்க முடியும். இதான சரியான அரித்மெட்டிக். நீங்க அது 1 டைம் ஓட்டு தான், ஒரு தடவை தான் வந்த ஓட்டு, அது போட்டவங்களே ஏன் போட்டோன்னு சொல்றாங்க, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? எடுத்த ஓட்டுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அந்த தரவின் அடிப்படையில பார்த்தா விஜயால 2 பேரும் தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. தோற்கடிக்கப்பட்டவங்க சேர்றது தானே இயல்பு. இதைத்தான் முத சொன்னது நான் தான். நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடணும். திமுக வெர்சஸ் அண்ணா திமுகன்னு 500 திகாக்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. அது அர்த்தமற்ற பேச்சு. விஜய் 2 வரையும் தோற்கடிச்சுட்டாப்புல. ஸ்டாலின் 2ஆவது இடத்துக்கும் எடப்பாடி 3ஆவது இடத்துக்கும் தள்ளிட்டார். அப்ப 2, 3 சேர்ந்து 1 எதிர்த்து நிற்கிறது இயல்பான ஒரு அரசியல் பாடம், அரிச்சுவடி. திமுக அண்ணா திமுகவும் 77ல இருந்து எதிராக இருந்தாங்கன்னா என்ன இது? நீங்க இன்னொன்னு பாருங்க, திமுக 3ஆவது இடத்துக்கு போன பிறகு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் சொன்னாரா இல்லையா? அப்போ அரசியல் அதானே. அப்பந்தான் இவர் கேட்டாரு. சல்லி குருசாமி தேவரை கொண்ட காமராஜர், பெயர் முனியாண்டி தேவரை கொண்ட காமராஜர், நாமெல்லாம் தெய்வமாக வணங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலபாய்சனில் கொண்ட காமராஜர். தான் வராவிட்டாலும் அந்த காமராஜர் வரணும்னு சொல்லுகிறாரே, இந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு போட்டு விளாசினார். சோ அது நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. திமுக திமுகவும் ஏன் சேரக்கூடாதுன்றதுக்குள்ள கருத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அப்போ நீங்க அன்னைக்கு காமராஜ் உயிரோடு இருந்தாருன்னா எம்ஜிஆர் சிஎம்ஏ இல்ல. இப்பவே எம்ஜிஆருக்கு ஓட்டு விஜயோட 4.6 கம்மி. அப்போ நீங்க பாரா மூப்பனார் சேர்ந்தா அதோட 5 விழுக்காடு கம்மி தான் எம்ஜிஆருக்கு. பாராவும் மூப்பனாரும் சேர்ந்துன்னா எம்ஜிஆருக்கு 5 விழுக்காடு கம்மி தான். அப்போ ஒரு அரசியல் கட்டம்னு சொல்லும் போது தோத்து போனவங்க ஜெயித்தவங்களை தோற்கடிக்கிறதுக்கு தோத்து போனவங்க இணைகிறது இயல்புதான். அப்படி தோத்து போனவங்க அதுக்கு முந்தைய நாட்கள்ல பெருசா சண்டை போட்டிருக்கலாம். அதுல சில பிக்கல்கள் பிடுங்கல்கள் இருக்கத்தான் செய்யும், மறுக்க வரல. ஆனா நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு சொன்ன கலைஞர் 25 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அதே காமராஜ் தளபதிகள் பாராவும் மூப்பனாரும் 35 விழுக்காடு வாக்கெடுத்தாங்க. இது வரலாறு. 77 டேட்டாவை மனச்சான்றோட எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இப்போ உள்ள டேட்டா படி 21 விழுக்காடு அதிமுக எடுத்திருந்தாங்க. நான் சிவி சண்முகம் இதெல்லாம் சேர்த்துக்கல. இப்போ மொத்தமாட்ட 21 வச்சு பேசுறேன். பாதிப்பு இருக்கும் சிவி சண்முகத்தால, மறக்க முடியாது. அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்கு. சங்ககிரி எம்எல்ஏ அவர் பின்னாடி இருக்கிறாங்க. அதை நான் மதிக்கிறோம். ஸோ எனிவே 21 எடுத்தது. ஸ்டாலின் 31. இந்த கட்சிகளுக்கு ஓட்டெல்லாம் ஏற்கனவே விஜய்க்கு போயிட்டு, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா ஓட்டு இருக்காது. அதான் கடைசியா சிபிஎம் சிபிஐக்கு 1 சீட்டுன்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி விஜய் சொல்லுவாருங்கிறது இன்னைக்கு டாக் பேசக்கூடிய வீரபாண்டியனுக்கும் சண்முகத்துக்கும் அந்த டே வரும்போது, அந்த D-Day வரும்போது தெரியும் வரட்டு. அப்ப இவங்களெல்லாம் ஒரு முக்கியமா ஒரு 5% தள்ளி விட்டாலும் கூட ஸ்டாலின் 25-26% இருக்கிறாப்புல. சிலவங்க சொல்றாங்க ஸ்டாலினுக்கு 28க்கு மேல இருக்கும். இவங்கெல்லாம் யாருமே ஓட்டு போடல ஸ்டாலின் தலைமைக்குன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. எனவே 25 விழுக்காடு ஸ்டாலினுக்கு வைங்க, 20 விழுக்காடு இவரு
எடப்பாடிக்கு நீ வைங்க. 25 20 சேர்ந்தா 45 வந்துருத. அது வெற்றிக்கான ஒரு சூத்திரமா அதுல வந்துருது இல்லையா? கூட பாமக 3, நாம் தமிழர் 4. அப்ப உங்களுக்கு தோத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தானே ஜெயித்தவங்களை தோற்கடிக்க முடியும். பட் நாம் தமிழர் தெளிவா இருக்கிறாங்க தனிச்சு போட்டிங்கிறதுல. நான் மக்களை ஏமாத்த தயாரில்ல, தனிச்சு போட்டின்னு சீமான் சொல்றாரு. நேற்று அவரை சந்திச்சுட்டு வந்தேன். தனிச்சு போட்டிங்களா ரொம்ப உறுதியா இருக்கிறார். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தனிச்சு போட்டிட்டு மேல வர முடியும்னு நம்புறாரு. இது ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுப்பேன், பறையர் இடஒதுக்கீடை முன்னெடுப்பேன், அன்னைக்கு நான் பேசுனது செயல்பட்டதெல்லாம் மீண்டும் எடுப்பேன். மக்கள் ஒரு சூழ்நிலையில போட்டுட்டாங்க, மீண்டும் என்கிட்ட வருவாங்க, நான் தனிச்சு போட்டிட்டு அதை வருவான்னு அவரு கருதுறாரு. ஓகே, அவரை தனிச்சு போட்டிட்டுங்கிறது அவர் பாதையிலே அவரை விட்டுருவோம். ஆனா திமுகவும் சேர்ந்தா 45 விழுக்காடு வருது இல்ல, 45 மேல வருது இல்ல. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் முதல்வர் சொல்லிக்கிட்டு சந்தர்ப்பவாதமா விஜய் கூட போய் கூட்டணி வைக்கும் போது எடப்பாடி முதல்வர் சொல்லி எடுத்த ஓட்டையும் ஸ்டாலின் முதல்வர் சொல்லி எடுத்த ஓட்டையும் ஒன்னா சேர்றதுல என்ன தப்பு இருக்கு? வீரபாண்டியன் இது சண்முகத்துல என்ன குறை கண்டாரு? அர்த்தம் இருக்கு, அர்த்தம் தெரியுதா? சண்முகம் அவர் பண்ண முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், நண்டகத்தன்மை செயல், சந்தர்ப்பவாதம், இதுக்கு அவர் என்ன பேர் சொல்றாரு? தப்பு ஒண்ணும் இல்ல அரசியல். நான் மீண்டும் சொல்றேன், விஜய் எடப்பாடியோட கைகோர்த்து விஜய் சிஎம், எடப்பாடி டெப்டி சீஃப் போயிருக்கணும். இந்த 13 பேர் செய்ததும் அரசியல் அரங்கத்திலே ஒரு முறையற்ற செயல். இதை பாஜக விரும்புமா சார்? ஏற்கனவே இந்த மதசார்பற்ற வாக்குகள் 2ஆ பிளவுபட்டிருக்கு. தாவேகாவும் திமுகவும் பிளவுபடுறாங்க. அண்ணாமலையும் அதை நோக்கிதான் செயல்பட போறாருன்னு அவருடைய பார்வையை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக அந்த பாஜகவோடு இருக்கக்கூடிய இணக்கம் நிச்சயமா ஒரு நாள் அது எடுபட வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. அப்ப பாஜக அதிமுகவை கைவிட்டுருமா சார்? பாஜகங்கிறது யாரு? பாஜகங்கிறது டெல்லி தலைமை, பிராமண வாக்குகள் இருக்காங்க, அப்பர் காஸ்ட் பாலிடிக்ஸ். யாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி, திமுக ஸ்டாலின், தாவேகானா விஜய், பாஜகனா யாரு? பாஜகனா மோடி தான் சார் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இங்க பாஜக மோடி இப்போ இன்டர்நேஷனல் விஷயங்களை கவனம் செலுத்துறாரா? தமிழ்நாடு அஃபேர்ஸ்ல கவனம் செலுத்துறாரு? தமிழ்நாட்டுல இல்ல, அண்ணாமலை அதோடைய முகமா, அதோடைய வாக்குகளின் முகமா அண்ணாமலை இருக்காரு. ஆனா அவங்களுக்குடைய வாக்கு வங்கியா நிரூபிக்கணும்னா ஏதோ ஒரு அண்ணாமலையை விமர்சிக்க கூடாதுங்கிறாரு இவரு ப்ரொஃபசர் சீனிவாசன். சரியான ஒரு முடிவு. அதிமுகவை அண்ணாமலையை பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விமர்சிக்கிறாங்க தமிழிசை அம்மையார். எவ்வளவு வன்மமும் பொறாமையும் ஆற்றாமையும் கொண்டு மிக மிக மோசமான ஒரு தன்மையோட ஒரு பொறாமையின் உச்சத்துல நின்று, காழ்ப்புணர்ச்சியின் உச்சத்துல நின்று தமிழிசை விமர்சிக்கிறாங்க. ப்ரொஃபசர் சீனிவாசன் அவரு மோடியை விமர்சிக்கல, எடப்பாடியை விமர்சிக்கல, மோடியை விமர்சிக்கல, அமித்ஷா விமர்சிக்கல, தமிழக பாஜக விமர்சிக்கல. அவரை ஏன் நாம விமர்சிக்கணும்னு கேட்கிறாங்க ப்ரொஃபசர் சீனிவாசன். யார் பாஜக? ப்ரொஃபசர் சீனிவாசன் டெல்லி தலைமையோட கருத்தை சொல்றாரா? தமிழிசை அம்மையார் டெல்லி தலைமையின் கருத்தை சொல்றாங்களா? என்னை பொறுத்தவரை ப்ரொஃபசர் சீனிவாசன் தான் டெல்லி தலைமையோட கருத்தை சொல்றதா நான் கருதுறேன். தமிழிசை அம்மையார் தன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, வன்மம், குரோதம், ஆற்றாமை இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான முறையில வெளிப்படுத்துறதா நான் பாக்குறேன். அடிப்படையாவே சொல்றேன். ஒரு காலகட்டத்துல சசிகலா அம்மையாருக்கு எதிராக ஸ்டெடியா நின்னாங்க, உறுதியா நின்னாங்க. அந்த தமிழிசையை நான் பாராட்டுறேன். அது என்னைக்குமே நம்ம எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆளு. இன்னைக்கு இவங்க அண்ணாமலை மேல காட்டுறது பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மம் உச்சம். அப்ப நீங்க ப்ரொஃபசர் சீனிவாசன் தெளிவா டெல்லியின் கருத்தை பிரதிபலிக்க மாதிரி தெரியுது. ஸோ பாஜகன்னா என்ன, இது எப்படி, யாரு என்னங்கிறதுக்கு நீங்க தான் சதீஷ் தான் சொல்லணும். 2029 மோடிக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள்னு சிலர் இருப்பாங்கல்ல சார், அப்போ தெரிஞ்சிடும் சார் பாஜகவுடைய பவர் என்ன தமிழ்நாட்டில். கண்டிப்பா தெரியும். அதுக்கு அண்ணாமலையும் அதனாலதான் அண்ணாமலைக்கு எதிராக காழ்ப்புணர்ச்சியும் குரோதமும் கொண்டு தமிழிசை அம்மையார் டெல்லி கூடம் தெரியாம சாமி ஆடுற மாதிரி, மோடிக்கு என்ன ஓட்டம் தெரியாத மாதிரி தமிழிசை அம்மையார் போன்றவங்க பேசுறது தவறுங்கிற கருத்தை நாம சொல்றோம். ப்ரொஃபசர் சீனிவாசன் விஷயத்தை புரிஞ்சுட்டு பேசுறது சரின்னு நாம சொல்றோம். திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, அண்ணாமலை வெளியேற வேண்டியதுன்னா டைரக்டா வெளியேற வேண்டியதானே, ஏன் போய் அனுமதி வாங்கிட்டு வெளியேற வேணும்? அப்ப ஏதேனும் காரணம் இருக்குமா? திருமாவளவன் 2031 அண்ணாமலைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 4 சீட்டு குறைஞ்சதுன்னா, இவர்கிட்ட 2 சீட் இருந்ததுன்னா அதுல மந்திரி சபை வருவாரு. இந்த மாதிரிதான் திருமாவளவன் விஜயை பற்றி பேசுறாரு. இப்ப விஜயோட தாவேகா அமைச்சரவையில விசிகா இருக்குது. நாளைக்கு இப்படி பேசினால அவர் வாய் முகூர்த்தம் அண்ணாமலை 31 ஆட்சி அமைச்சு அதுல விசிகாவும் வேற வழி இல்லாம ஆட்சியில இடம் பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சகோதரர் தொல் திருமா. அண்ணாமலை சகோதரன் அமைச்சரவையில நீங்க
அமைச்சராக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே எது எடுத்தாலும் பி டீம் இப்படித்தானையா விஜய் சொன்னீங்க. அப்ப நீங்க பி டீம்னு ஒருத்தரை சொன்னா அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு. ஆனா வாக்குகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இது வந்து பாஜகவிற்கான வாக்கு இல்லைன்னா திருமாவளவன் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. விஜய்க்கான வாக்குகள் வந்து பாஜகக்கான எதிர்ப்பு வாக்குகள் தான் சொல்றாரு. அதேதான் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்குமெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா, நீட் விவகாரத்துல மாணவர்களுக்கு பிரச்சனைங்கிறத யார் சொன்னா? அண்ணாமலை சொன்னாரா, விஜய் சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, எடப்பாடி சொன்னாரா, திருமா சொன்னாரா? யார் மத சொன்னா? அண்ணாமலை தானே. இந்திய அவசரப்பட்டு திணிக்க கூடாதுன்னு முதல்ல சொன்னது யாரு? அண்ணாமலை தானே. அப்போ மக்கள் முடிவெடுக்கட்டு. அண்ணாமலை டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து 2031 தான். அப்போ வரட்டு பார்ப்போம். அண்ணாமலை வந்து 2029 மோடிக்கு எதிராக பெயரக்கூடாதுங்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய வேணாம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்காக அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு வருது 31 வருதுன்னு சொன்னா அதுவும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அதை நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். அண்ணாமலை முதல்வர் ஆகட்டும், அவர் ஒரு திறமசாலி தானே. விஜய் வர்சஸ் அண்ணாமலையில நாளைக்கு விஜய்க்கு 5 வருஷம் கொடுத்த மக்கள் அடுத்த 5 வருஷம் அண்ணாமலைக்கு கொடுத்து பார்ப்போம்னு கொடுக்கலாமே. அதுக்கு ஏன் பிஜேபிக்கு பி டீம், ஏ டீம், இசட் டீம் சொல்லிட்டு இருக்கணும்? மக்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதை எடுக்கட்டு. நேத்தே நீங்க விஜய்க்கு இப்படி சொல்லிதானே விஜயை தடுக்க பாத்தீங்க. நான் என்னைக்காவது விஜய் பி டீம்னு சொன்னா? நான் சொன்னேன்னு கேட்டேன். அன்ப்ரூவ்டுன்னு தான் சொல்லிட்டேன். அன்ப்ரூவ்டு தான் சொன்னேன். அது மே 4ஆம் தேதி ப்ரூவ்டு. விஜயோடைய வெற்றி தான் அண்ணாமலையுடைய வருகைக்கு காரணம்னு நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. விஜயை வீழ்த்த என்ன மாதிரியான அரசியலை வந்து அண்ணாமலை? விஜயை வீழ்த்துறது அண்ணாமலைக்கு நோக்கம். அப்புறம் நான் விஜய்க்கும் சொல்றேன், அண்ணாமலையோட பெருந்தன்மையை புரியாத நபர்களுக்கும் சொல்றேன், விஜயை வீழ்த்துறது அண்ணாமலைக்கு நோக்கம் இல்லை. தான் சிஎம்மா வர்றது அண்ணாமலைக்கு நோக்கம். பாசிட்டிவா வர்ற விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தவரு, எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தவர் தான் அண்ணாமலை. விஜய் வருகையை வரவேற்றவர் தான் அண்ணாமலை. விஜய் வரும்போது நிறைய சிஎம் கேண்டிடேட் இருந்தா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஆப்ஷன் கிடைக்கும்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இதுவரை அரசியல் அதிகாரம் முழுமையா பெறாத கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பறையர் சமூகமும் அரசியல் அதிகாரம் மிக்கவர்களா இருக்கிறாங்க. குறிப்பா பறையர் சமூகம் அரசியல் அதிகாரம் நீண்ட நெடுநாளைக்கு பிறகு, காமராஜ் காலத்துக்கு பிறகு, அதுவும் அடையாளத்தோட சகோதரர் வன்னியரசு எல்லாம் பெற்றிருக்கதை நான் பாராட்டுறேன். நீங்க நான் தெளிவா வேறுபடுத்தி பார்க்கணும். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜயை ஆதரிச்சது வந்து முறைகேடு. பட் பறையர் சமூகம் ஐடென்டிட்டியோட வன்னியரசு ஒரு சூழ்நிலையில அதிகாரத்தை பெற்றிருக்கிறது பெரிய சாதனை. நான் ரெண்டுமே முரண்பாடா சொல்லல, ரெண்டுலயுமே என் நிலைப்பாடு இதுதான். அப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும்போது எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து அரசியல் அதிகாரம் வரும். இன்னைக்கு கூட மன்னார், நாவிதர், புயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுலம் மீனவர், ஆண்டி பண்டாரம், சங்கம் போன்றதுல பரதவர் சமுதாயம் வந்து அதிகாரத்தை பெற்றுட்டாங்க. தூத்துக்குடி எம்எல்ஏ பரதவர் சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறார். இன்னும் ஒரு சில பரதவர் சமுதாயத்தவர்கள் முக்கிய இடத்தை பெறாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மற்ற சமூகத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னா அவங்க அண்ணாமலை பின்னாடி நாளைக்கு போகலாமே. அண்ணாமலை அவங்க கை தூக்கி விட்டு அண்ணாமலை நம்மளை கை தூக்கி விடுவாருன்னு வரலாமே. அப்ப நிறைய சிஎம் கேண்டிடேட் வர்றது நல்லது தானே. அந்த இடத்துல அண்ணாமலை வர்றது நேர்மறையா ஆட்சியை பிடிக்க தான் பாக்குறாரு. விஜய் களத்துக்குள்ள இருக்கனால விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அது வந்து இன்னைக்கு அகில இந்திய ஊடகங்கள், வெப் டிவி, இன்ஸ்டாகிராம்ல ஓடுது. அது வேற விஷயம். இந்த 4 கட்சின்னு நம்ம விமர்சனம் வைத்தாலும் கூட காங்கிரஸ் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சுட்டாங்க. ஆனா இடதுசாரிகள் ஐயுஎம் எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய நிலைப்பாடை சொன்னாங்களே தவிர தாவேக்காவோடு இன்னும் ஐக்கியம் ஆகல சார். அப்ப எப்படி நம்ம பெரிய அளவுல அவங்க மேல விமர்சனம் வைக்க முடியும் சார்? இந்த அரசாங்கத்துல அவங்க அதிகாரத்தை செலுத்துறாங்களா இல்லையா? அமைச்சரவையில் இருக்காங்க, செலுத்துறாங்களா இல்லையா? தூய்மை பணியாளர்கள் தனியார் கொடுக்க கூடாதுன்னு வீரபாண்டியன் சொல்றாரா இல்லையா? காலையிலையும் சாயங்காலம் பிரஸ் மீட் பண்ணி எங்க தேவையில தான் அந்த அரசாங்கம் இருக்குன்னு மக்கள் மத்தியில, அதிகாரி மத்தியில கொண்டு போறாங்களா இல்லையா? அதிகார மட்டத்துல அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கா இல்லையா? இவங்களோட ஆதரவுல இந்த கவர்மெண்ட் இருக்குது, இங்களோட மதிப்பு மரியாதை இருக்குதா இல்லையா? இந்த மரியாதையெல்லாம் எப்படி பெற்றாங்க? ஸ்டாலின் முதல்வர்னு பெற்ற 13 எம்எல்ஏக்கள்ல தானே பெற்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீ ஸ்டாலின் முதல்வர்னு பெற்றுக்கிட்டு உன்னோட அயோக்கியத்தனத்துக்கும், நம்ம தன்மையற்ற தளத்துக்கும், சுயநலத்துக்கும், பச்சோந்தி தனத்துக்கும் பாஜக உள்ள வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும், பாஜக வந்துடும். இப்படி உங்களோட தப்பான முறைகேடான அறநற்ற அரசியலுக்கு வந்து பாஜகவை பழி சொல்லி தானே கர்நாடகாவில் பாஜக உயர்ந்து வந்தது, யூபியில உயர்ந்து வந்தது, பீகார்ல உயர்ந்து வந்தது. அதைத்தானே நான் பதிவு பண்றேன். மகாராஷ்டிராவில் உயர்ந்து வந்திருக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். ஸோ இது ஒரு முறையற்ற செயல்.
இந்த முறையற்ற செயலுக்கு கிறிஸ்தவ முஸ்லிம் சென்டிமெண்ட்டும் பாஜக எதிர்ப்பு சென்டிமெண்ட்டையும் ஒரு ஆதரவு தளமா வச்சுக்கிட்டு இதை ஊடகமும் மற்றவரும் இதை வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி சொன்னாப்பானா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறதை தான் நான் எதிர்க்கிறேன்னு தவிர, தாவேகா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்ததும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிக வாக்கு பெற்றது வந்து மக்கள் மேண்டேட் வந்து எம்ஜிஆரோட ஒரு 4.6 விழுக்காடு அதிக ஓட்டு தாவேகா தலைமை விஜய்க்கு கிடைச்சிங்கிறத நான் மறுக்க வரல. அது ஒரு சாதனையாக தான் நான் சொல்றேன். பட் இந்த அரசு அமைஞ்ச விதம் தவறு. நீங்க திமுக வேண்டான்னு வந்த எடப்பாடி கூட சேர்ந்து அரசு அமைச்சிருக்கணுமே தவிர திமுக வேணும்னு வந்த 13 கூட சேர்ந்து அரசு அமைக்க கூடாது. இது தவறு. நீ பெரிய நீதி நியாயம் ஒழுக்கம் புண்ணாக்கு தெருப்புழுதி மண்ணாங்கட்டின்னு சண்முகத்துக்கும் வீரபாண்டியத்துக்கும் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? என்ன அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? சும்மா பெரிய ரூட் டாப்ல நின்று அரசியல் யோக்கியத்தனம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் தெளிவா தான் சொல்றேன். எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா அது தவறு இல்லை. சேர்ந்திருந்தால் திருமாவளவன் இன்னும் திமுக கூட்டணியை பத்தி எந்த ஒரு விளக்கமும் சொல்லாதது ஒரு பார்கெயினுக்காக பயன்படுத்தலான்னு வெளிப்படையா சொல்லாம இருக்கிறாங்க. பார்கெயினிங் என்ன பொறுத்தவரை காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கும். 10 சீட்டு திமுகவில் வாங்கினவங்க 15 சீட்டு கூட தாவேக்காட்ட நாளைக்கு வாங்கிடலாம். நாள் இருக்கு, டைம் இருக்குது, கொடுத்துடலாம். ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் ஒரு சீட்டுன்னு ஜெயலலிதா சொன்னது மாதிரி ஒரு ஆப்பை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாடு இருக்குது, என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அப்படியே நகர வாய்ப்பு இருக்கு. ஜெயலலிதா அப்படிதான் நகர்த்தினாங்க. ஜெயலலிதாவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்து 2009 எதிர்கட்சியா இருக்கும்போது 3 சீட்டு கொடுத்தாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு. 2014 ஆளுங்கட்சியா வந்த போது ஒரு சீட்டுன்னு அடிச்சுட்டாங்க. ஒரு சீட்டுன்னு அடிச்சுட்டாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு நீங்க கேட்டா தெரியும். நீங்க கடந்த காலத்தை ரிமைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படியே பிளாஷ்பேக்கை ஓட்டி பாருங்க. ஜெயலலிதா உங்களை ஒரு சீட்டுன்னு சொல்லலையா? அது இது விஜய் ஏன் சொல்ல மாட்டாரு? நான் ஜெயலலிதா தனி மெஜாரிட்டியில இருந்தாங்க சொன்னாங்க. விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, அதனால சொல்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. நான் என்ன பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து இவங்களோட கிளச்சஸ்ல இருந்து வெளியேறி இண்டிபெண்டன்ஸ் சிஎம் ஆட்டு 117க்கு மேல அவர் பெறக்கூடிய அளவுக்கு என்டிஆர் ராமகிருஷ்ண மாதிரி கலைச்சிக்கிட்டு போறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. இந்த மாதிரி இவங்க கூட இருந்து இவங்க ஆதிக்கத்தையும் இவங்க நெருக்கடியும் இவங்க தலையில கொட்டுறதையும் காலையிலையும் மாலையிலையும் இவங்க ஒரு பிரஸ் மீட் பண்றதையும் ஏன் தாங்கிக்கிட்டு இந்த பதவிக்காக இருக்கணும்? அதுதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து கிண்டல் பண்றாரு. நீங்க பதவிக்காக கவர்னர் மாளிகைக்கு நடையா நடந்தீங்கிறாப்புல. கலைச்சிக்கிட்டு மெஜாரிட்டி வந்துட்டுனா இந்த அவமான அசிங்கம் எல்லாம் தேவையில்லைல்ல. நான் விஜயோட நல்ல எண்ணத்துல தான் இதை சொல்றேன். நான் விஜய்க்கு கூட இருக்கவங்க 4 பேர் வந்து நான் சொல்றது பிடிக்காம இருக்கலாம். பட் உண்மையிலே விஜய்க்கு புகழ் இதுல கெடுது. இன்னைக்கு பிறந்தநாள்தான் இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கிறாருங்கிறது அவருக்கு வந்து பல வகையிலும் அவருக்கு பாதிப்பு ஆபத்துங்கிறதா என்னோட கருத்து. சார், தினமலர்ல ஒரு செய்தி என்னவென்றால் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற அழுத்தத்தால் தாவேகா மெல்ல மெல்ல பாமகவோடு கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டு நகர்றதா அந்த செய்தி வந்தது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? பாமகவுக்கு 4ஐயும் காட்டி விசிகாவுக்கு 2 மிரட்டுற மாதிரி பண்ணலாம். அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி அவங்களும் சில சந்திப்புகளை செய்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா பாலிசி டிசிஷன் தாவேகா அரசு எடுத்ததை நான் பாராட்டுறேன். இந்த அரசு எடுக்கும்னு சொன்னதை பாராட்டுறேன். பட் காலம் தாழ்த்துறதை நான் கண்டிக்கிறேன். காலம் தாழ்த்த கூடாது. நீங்க பிற்படுத்தப்பட்ட நிதிஷ்குமார் பீகார்ல எடுக்கலையா? மத்திய அரசை கேட்டுக்கிட்டா எடுத்தாரு. நீங்க சொல்லக்கூடிய ஜாதிவாரி சமூக நீதி கணக்கெடுப்பு மீண்டும் ஆன் பாலிசி நீங்க அதை ஏற்றுக்கிட்டதுக்கு நான் என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பட் ஏன் காலதாமதம் செய்றீங்க? ஏன் இவரு சித்தாராமையா மத்திய அரசு கேட்டுட்டா எடுத்தாரு? அப்போ நீங்க மட்டும் ஏன் மத்திய அரசை எதிர்பார்த்து இப்சன் பட்ஸ் வச்சுக்கிட்டு அது முடிஞ்ச பிறகு அது முடியுதான்னு பார்த்துக்கிட்டு அது என்னைக்கு முடியுது எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க எடுக்கிறேன்னு சொல்றது நியாயமா? எடுக்கிறேன்னு சொல்றது நியாயம். ஆனா உடனே 6 மாசத்துக்குள்ள இந்த ஜாதிவாரி சமநீதி கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுக்கணும். கவர்னர் உரையில அவங்க சொன்னாலும் கூட அதை ரிவர்ஸ் பண்ணி மத்திய அரசு எப்ப எடுக்குது எடுக்கலைங்கிற பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எங்களுக்கு கொடுத்த உறுதிமொழிப்படி உடனே எடுத்து மக்களுக்கு நியாயத்தை வழங்கணும்னு அவங்க சொல்லணும். ஏன்னா இதை 47 ஆண்டுகளா நாம சொல்லிட்டு இருக்கக்கூடியவன். நான் ராமதாஸ், மறைந்த நகை மகன் முகலத்தோர் சங்கம் தேவர் பேரவை, அவரு வன்னியர் சங்கம் ராமதாஸ், நாடார்களின் சார்பா ரவீந்திரன் துரைசாமி, பிகாப் ஹோட்டல்ல கூடி நாங்க போட்ட தீர்மானம் தான் அனைத்து ஜாதியினர் போட்ட தீர்மானம். உரிக்கார நாயக்கர்ல இருந்து வண்ணார் சமத்துல இருந்து பல சமூக மக்கள் நிறைய பேர் வந்தாங்க. அதுல
தீர்மானம் எடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு. இதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க மத்தியில 2%, மாநிலத்துல 20% வேணும்னு போராட்டம் நடத்தும் போதே அவங்களும் கேட்டிருக்காங்க அதை. ஸோ நாங்க கூட்டா கேட்ட இது. அப்ப இன்னும் நீங்க காலம் தள்ளுறதுதான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னும் நீங்க அதுக்கு மத்திய அரசு காரணம் காட்டி காலம் தள்ளுறது திமுக அண்ணா திமுகவுல இருந்து ஒரு ஸ்டெப் நீங்க மாறி வந்துட்டீங்க. அவங்க ஆன் பாலிசி அதை ஏத்துக்கல, நீங்க பாலிசி ஏத்துக்கிறேன்னு அறிவிச்சிருக்கீங்க. பட் அறிவிச்சதை ஏன் டிலே பண்றீங்க, ஏன் ப்ரொக்ரஸ்டினேட் பண்றீங்க? உடனே பண்ணலாம்ல. நிதிஷ்குமார் பண்ணியிருக்கிறாரு, இவரு சித்தாராமையா பண்ணியிருக்கிறாரு. ஜோசப் விஜய்க்கு பண்றதை யார் தடுக்கிறா? எது தடுக்குது? எது தள்ளி போடுது? தள்ளி போடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.